திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கோயில் திருவிழாவில் இரு தரப்பினர் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்ட நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செங்குட்டவன் வழங்கிட கேட்கலாம். செங்குட்டவன், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள்பேட்டை பகுதியில் கடந்த வாரம் 19, 20 ஆகிய தேதிகளில் பொன்னியம்மன் கோயில் திருவிழா நடைபெற்றது. அந்த திருவிழாவில் மேளம் அடிப்பதற்காக அதே பகுதியை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் தலைமையிலான ஒரு குழுவினரும் மேளம் அடித்ததாக கூறப்படுகிறது. இதில் இந்த நிலையில அந்த மேளம் அடித்ததற்காக விழா நடத்திய கோபி மற்றும் கிருஷ்ணன் ஆகியோரிடம் சுரேஷ்குமார் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில பணம் கேட்ட சுரேஷ்குமாரை கோபி மற்றும் கிருஷ்ணன் அவதூறாக பேசியதாக கூறப்பட்டு அவருடைய மனைவி, அதாவது சுரேஷ்குமாருடைய மனைவி இவருக்கு கோபி மற்றும் கிருஷ்ணன் அவர்கள் வீட்டுக்கு சென்று ஏன் என்னுடைய வீட்டுக்கு அவதூறாக பேசின ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இந்த நிலையில அதன் காரணமா கடந்த வாரத்துக்கு 22ஆம் தேதி இரவு கோபி மற்றும் கிருஷ்ணன், கோகுல், விஜய், சரளா, பிரியா என்ற அவங்க குடும்பத்தின் அத்தனை பேரும் சேர்ந்து சுரேஷ்குமாரின் வீட்டிற்கு சென்று அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் சரமாரியாக தாக்கியதாக கூறப்பட்டு அவர்கள் வேலூர் அடுக்கம்பர் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கிறாங்க. அந்த அனுமதித்து வழக்கு பதிவு, வாணியம்பாடி காவல்துறை வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்ட நிலையில இரு தரப்பினரும் அழைத்து காவல் நிலையத்தில் சமரசம் பேசுறாங்க. அந்த நிலையில தன் அணைந்திருந்த நகையை அவங்க திருடிட்டு போயிட்டாங்கன்ற ஒரு வழக்கம் இவங்க சுரேஷ்குமாருடைய மனைவி மற்றும் அவருடைய மாமியார் கொடுக்குறாங்க. இந்த நிலையில தற்போது சுரேஷ்குமாரின் குடும்பத்தினரை கோபி மற்றும் கிருஷ்ணன் குடும்பத்தினர் தாக்கிய வீடியோ சமூக வலைத்தளத்தில் வேகமா பரவி வருது. இது குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் திருப்பத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் புகார் கொடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளத்தில் பரவி வருகிறது. திருப்பத்தூர் பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செங்குட்டவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.